மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அதிமுகவில் நடக்கிற சலசலப்புகள்லாம் யார் காரணம் அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக யோசித்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முழுக்க முழுக்க காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? என்னடா இது, அவரே பாவம், எம்எல்ஏக்கள்லாம் ஓடி போறாங்களே, பதட்டமா இருக்காரு, அவர் தான் காரணம்னு சொன்னீங்கன்னா உண்மைதாங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை இப்போது நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நான் தான், கட்சி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத அவர் உறுதியா இருக்கார். அதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆனால் இன்றைக்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற அதிமுக, ஒரு காலத்தில் ஆட்சி அதிகாரத்தோடு இருந்த அதிமுக, எடப்பாடியே முதல்வராக இருந்திருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்த இந்த அதிமுக இன்றைக்கு பல மாவட்டங்களில் சிதறுண்டு போயிருக்கு. பல மாவட்டங்களில் அந்த தொண்டர்கள் சோர்வடைந்திருக்காங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல, பெரும் குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ அழகாக அதை காய் நகர்த்தி அதிமுகவை ஒட்டுமொத்தமாக சிதைக்கிற வேலையை தாவேகாவுடைய முக்கியமான நபராக இருக்கிற ஆதவ் செய்து கொண்டிருக்கிறார். இந்த கட்சி உடைக்கிற வேலையில் அவர் தான் மிக பிரதானம். அதற்கு அவருக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தது அவங்க மாமியார் லீமா ரோஸ். இந்த அம்மா எப்போ அதிமுக உள்ள கால் வச்சாங்களோ அப்போவே அதிமுக அழிவு பாதை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடி செய்த மிகப்பெரிய வரலாற்று பிழை என்ன அப்படின்னா, அவர் அதிமுகவிலிருந்து எப்போதும் சசிகலா, டிடிவி தினகரன் உட்பட, ஓபிஎஸ் உட்பட முக்கியமான நபர்கள் எல்லாரையுமே வெளியே விரட்டி விட்டு தான் என்கிற அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தோடு உட்கார்ந்தாரோ, அதன் பிற்பாடு அவர் செய்கிற எல்லாமே அவருக்கு வினையாக தான் போச்சு. தொடர்ச்சியாக அந்த தோல்விகள் வந்ததுக்கு காரணம், அவர் முடிவெடுக்கிற விஷயத்துல நிறைய தவறு செஞ்சார். அதுதான் அவரை இந்த லெவலுக்கு தள்ளி விட்டுருக்கு. இப்போ லீமா ரோஸை அவர் கடந்த தேர்தலுக்கு முன்பாக கட்சியில் சேர்க்கிறார். லீமா ரோஸ் என்பவர் மார்ட்டினுடைய மனைவி. மார்ட்டின் யாருன்னா லாட்டரி அதிபர். தமிழ்நாட்டில் லாட்டரி இல்லை, ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்களில் லாட்டரி தான் பிரதானமான தொழிலாக இருக்குது. அரசாங்கத்துக்கு வருவாய் ஏற்படுத்தி கொடுக்குறதே லாட்டரி தொழில் தான். இங்கே எப்படி நம்ம சரக்கு கடையை சொல்கிறோம், டாஸ்மாக் மூலமாக ஆண்டுக்கு 40,000 கோடி 48,000 கோடி வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா? இது இப்போ கடந்த ஆண்டு திமுக அரசாங்கம் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் சொன்ன தொகை எவ்வளோ தெரியுமா? நம்ம டாஸ்மாகில் 48,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்தது, உபரியாக சில கோடிகள் வருவாய் கிடைத்ததுன்னு சொன்னாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி வருவாய் வரக்கூடிய துறையை அரசாங்கம் நடத்துது. ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு வருவாய் வரக்கூடிய அந்த துறைக்கு சப்ளை பண்றவங்கெல்லாம் பிரைவேட் ஆட்கள், தனியார்கிட்ட தான் சரக்கெல்லாம் வாங்குறாங்க. நான் இது தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதையே இப்போ நான் சொல்ல வரேன்னா, இதே பாரியான நிலைப்பாடு தான் லாட்ரி சீட்லையும். லாட்ரி சீட்டும் பார்த்தீங்கன்னா அது அரசாங்கம் நடத்தும். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா கேரளா அரசாங்கம் லாட்ரி நடத்தும். இது பிரைவேட் லாட்டரிகள் நிறைய நடக்கும். சிக்கிம், பூட்டான், எல்லா அரசுகளும் லாட்டரி நடத்தும். அந்த லாட்டரிகளை அதை யார் அடிச்சு கொடுக்குறா, அதை யார் அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரி அதை சரியா யார் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, இந்த மாதிரி மார்ட்டின் மாதிரியான ஆட்கள் தான் லாட்டரியில கிங்கு. இப்போ கேரளா அரசாங்கம் நடத்துகிற லாட்டரியில ஒரு பார்ட் தான் கேரளாவுக்கு. அதே பேர்ல அதே விஷயத்துல போலி லாட்டரி போனாலும் தெரியாது அரசாங்கத்துக்கு, வாங்கினவன் பாடுதான். ஒரே சீரியல் நம்பர்ல திருச்சூர்ல ஒரு லாட்டரி கிடைக்கும், அதே நீங்க போனீங்கன்னா கோழிக்கோடுல ஒரு லாட்டரி கிடைச்சா நீ எங்க கண்டுபிடிப்பீங்க? தெரியாது. பரிசு விழுந்தால் பிரச்சனை வரும், எது ஒரிஜினல் லாட்டரின்னு. இங்கதான் பரிசே விழாத. இப்படிதான் சுரண்டி சுரண்டி மக்களை ஏமாத்தி, அடித்தட்டு மக்களை ஆசை வார்த்தை கூறி, உனக்கு நீ அந்த லாட்டரி 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உனக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், நீ 500 ரூபா கொடுத்த லாட்டரி சீட் வாங்கினீங்கன்னா உனக்கு 5 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு ஆசை வார்த்தை சொல்றது. அப்ப அதை நம்பி மக்கள் வாங்குவாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபா விழுந்துச்சுன்னா அதை காட்டி பாத்தியா, அவருக்கு 1 லட்சம் வந்துச்சு, அந்த சீட்டோட விலையே 10 ரூபாய் தான், 10 ரூபா கொடுத்து வாங்கினாரு, 1 லட்ச ரூபா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி லாட்டரிகள் மூலமாக பலாயிரக்கணக்கான பல லட்சம் கோடிகளை சுருட்டி வைத்திருக்கிற மார்ட்டின் குடும்பத்தினுடைய மிக முக்கியமான நபர் தான் லீமா ரோஸ். அவங்க அதிமுக கால் வச்சு அன்னைக்கே எல்லாருமே எதிர்த்தார்கள். பெரும்பாலும் நிறைய பேர் சொன்னாங்க, அவங்கள சேர்க்காதீங்கன்னு, அண்ணே இந்த சகவாசம் வேண்டானே, ஒரு படத்துல சொல்லுவாங்க, நம்ம பிரச்சனை ஆயிடும்னே அப்படின்னு சொல்லும் போது கூட எடப்பாடி அவர் தான் செய்வது சரி அப்படின்னு அந்த அம்மா உள்ள சேர்த்தாரு. சேர்த்த வேகத்திலேயே மாநில லெவல்ல மகளிர் அணி போஸ்ட் கொடுத்தாரு. இப்ப அந்த அம்மா தேர்தலுக்கு பிறகு, தேர்தலே அந்த அம்மாவுடைய லால்குடி தொகுதியில ஒரு ஓட்டுக்கு எத்தனையோ ஆயிரங்களை கொடுத்து வெற்றி பெற்றார்கள்னு புகார் இருக்கு, குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஒரு ஓட்டுக்கு ஒரு வீட்டில் லட்சக்கணக்கில் காசு கொடுத்தாங்க. அப்போ ஒரு ஓட்டுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஏன்னா நம்ம ஆதாரம்
கையில இருக்குதா பாருங்க அப்படின்னு நம்ம காட்டல. தகவல் வந்த தகவலை உங்களுக்கு சொல்றேன். அப்ப பல ஆயிரங்களை கொடுத்து வாக்குகளை வாங்கியவர் வெளியில வரும்போது கட்சிகள்ல முக்கிய தலைவர்கள் பேசுவதற்கு முன்பாகவே தாவேகாவோட அதிமுக பேசிக்கிட்டு இருக்கு, தாவேகாவோட எடப்பாடி பேசிக்கிட்டு இருக்காரு, விரைவில் நல்ல முடிவெடுக்கணும் இந்த அம்மா பேட்டி கொடுக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த அதிகாரம் எங்கிருந்து வந்துச்சு? யார் அந்த அதிகாரத்தை அந்த அம்மா கொடுத்தது? எந்த அடிப்படையில் லீமா ரோஸ் பேசினாங்க? சரி, அப்ப பேசினவங்க அதன் பிற்பாடு முதலமைச்சராக இருக்கிற விஜய் ஃப்ளோர் டெஸ்ட்ல பாஸ் பண்ணதுக்கு முன்னாடி சிவி சண்முகம் வீட்டுக்கு போனப்ப பாட்ஷா பட பாணியில முதலமைச்சர் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தது யார்? லீமா ரோஸ் தான். அன்பாக அந்த முத்தத்துக்கு என்ன காரணம்? ஆதாயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு வேண்டிய புள்ள முதலமைச்சராக உட்கார போறார், நம்ம ராஜ்யம்தான், மாப்பிள்ளை வந்து அமைச்சராக இருக்காரு, அரசாங்கத்தில் நம்ம என்ன சொன்னாலும் நடக்கும், இனிமேல் நம்முடைய ராஜ்யத்தை படிப்படியாக விரிவாக்கி கொள்ளலாம், வேறு ஏதாவது துறைகளில் நம்ம களத்தில் இறங்கி பிஸ்னஸை பெருகிக்கலாம். இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எதற்கு அடிமையாக இருக்கிறார்கள்னு பார்த்தா, ஏற்கனவே லாட்டரியில் அடிமையாக இருந்து மாட்டிக்கிட்ட பிறகு ஜெயலலிதாவால் லாட்டரி ஒழிக்கப்பட்டது. அதன் பிறகு இப்போ சரக்குல அடிமையாக இருக்காங்க. காலையிலே போயிடுறாங்க, கடை திறக்கும் போது 12 மணிக்கு கடை திறக்கலாம், கை உதறுது. இதில் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சரக்கு வாங்க போகிறவன் கேமரா செல்ஃபோன் எல்லாம் யாராவது வீடியோ எடுக்கிறாங்கன்னா பதறி போய் மூஞ்செல்லாம் மூடிப்பாங்க, தொப்பி போட்டுப்பாங்க தெரியக்கூடாதுன்னு, முகத்தை மூடிட்டு போவாங்க, மாஸ்க் போட்டு போய் வாங்குவாங்க. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. போய் ஊடகங்கள் பேட்டி கேட்குறாங்க, அதற்கு பதில் சொல்கிறாங்க. 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க, இதோட விலை 140 ரூபா, 160 ரூபா, 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாங்க அப்படின்னு வெளிப்படையாக ஏதோ பெரிய சாதனை புரிந்தது போல சரக்கு வாங்குவதில் டாஸ்மாகில் அடித்து பிடிச்சி வாங்கிட்டு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குற மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இப்போ நடக்குது. அப்போ இவங்க அந்த துறை மீது கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார்கள். தனியார் பார்கள் போடலாம், அதில் பெரிய விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு ஒரு தனி ட்ராக் ஓடுது. இப்போ அப்படி இந்த சம்பவம், இந்த குதிரை பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா பேசப்பட்ட நேரத்தில் அடிக்கடி ஊடகங்களை சந்தித்த லீமா ரோஸ் எங்கே? இப்போ ஏன் அமைதியாக இருக்காங்க? வாயே திறக்கிறது இல்லையே, என்ன காரணம்? லீமா ரோஸ் மாயமாயிருக்கிறாரா? அப்போ அவங்க பதவி தப்புமா? எடப்பாடியோடு அவங்க இதுவரைக்கும் எடப்பாடி மற்றவங்க பதவியெல்லாம் பிடிக்கிட்டார் எடப்பாடி, ஆனால் அவங்க பதவியை பிடுங்கவே இல்லை. இப்போ வரைக்கும் அவங்க தான் மாநில மகளிர் அணி செயலாளராக இருக்காங்க, இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. அப்போ எடப்பாடி அவர்கிட்ட பயப்படுறாரா? அல்லது எடப்பாடிக்கு அவர்கள் வேறு ஏதாவது வகையில் ஆதாயத்தை சேரும்போது அவருக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டாங்களா? அந்த அடிப்படையில் ஏதாவது சோஃபா அவங்க வீட்டுக்கு போயிடுச்சா? நமக்கு தெரியல, தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. ஆனால் அவர்கள் மௌனமாக இருப்பது, அவர் கள்ள மௌனமாக இருப்பது, யாரும் கேட்காத முன்னாடி பேட்டி கொடுத்தவங்க இப்போ லீமா ரோஸ் பேச மாட்டாங்க, பொது இடத்துக்கு வரமாட்டாங்க, வெளிப்படையாக எங்கேயும் வரமாட்டாங்க. சிவி சண்முகம் வீட்டுக்கு ஓயாம வந்தாங்க, இப்போ ஆளை காணோம் அவங்கள. அப்போ ஏதோ ஒரு வேலை அங்கே நடந்துகிட்டு இருக்கு. எடப்பாடியோடு அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிருக்கலாம், எடப்பாடி அதிமுகவோடு மீண்டும் அவர்கள் இணைந்திருக்கலாம். அது 28ஆம் தேதி தான் தெரியும், கெடு 25, 28 இந்த வருகிற இன்னும் 2 நாளில் முடிவு தெரிஞ்சிடும். ஏன்னா 15 நாட்களுக்குள்ளாக சபாநாயகர் ஒரு முடிவு எடுக்கணும், இல்லைன்னா கஷ்டம், நீதிமன்றத்தை நாடிடுவாங்க. ஆனால் சபாநாயகர் நான் அதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லைன்றார். ஆனால் ஒரு விஷயங்க, அந்த தொகுதி மக்கள் இருக்காங்க, இப்போ ராஜினாமா 4 பேர் பண்ணியிருக்காங்க, அம்பாசமுத்திரம் உட்பட 4 பேர், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், மதுராந்தகம். இந்த தொகுதி மக்கள் வந்து இந்த நபர்களை அடையாளம் பார்த்துங்க. இவர்கள் இதே மூஞ்ச வச்சுக்கிட்டு வேறு சின்னத்தில் வந்தால் டெபாசிட் பறிபோகிற அளவுக்கு அவங்கள விரட்டி உங்கள் வாக்குகளால் விரட்டி அடிங்க. இனிமே அவங்களுக்கு எம்எல்ஏ கனவே கிடையாது, வரக்கூடாது அவங்க. ஏன்னா இப்போ நாம அதிமுக காரன் கிடையாது, நாம திமுக கிடையாது, நம்ம எந்த கட்சியும் சேர்ந்தவரும் இல்லை. நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னா, ஈரம் காய்வதற்கு முன்பாக உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து 21 நாட்கள் ஆவதற்கு முன்பாக, 22 நாள் ஆகிறதுக்கு முன்னாடி அவசரமாக உங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு கட்சிக்கு போவதற்கு என்ன காரணம்? அப்போ ஓட்டு போட்ட மக்களை கிள்ளுக்கறியா தான் நீங்க நம்புறீங்க. ஆனா தேர்தல் நேரத்தில் ஓட்டு கேட்கும் போது உங்க வீட்டில் போய் மீன் வெட்டுறீங்க, காய்கறி அரிஞ்சு கொடுக்குறீங்க, துணி துவச்சி போடுறீங்க, என்னென்ன டிராமா பண்றீங்க. ஜெயிச்ச பிறகு அந்த மக்களுக்கு நன்றி உணர்வோடு இருக்க வேணாமா? உங்களுக்கு தலைமையின் மீது பிடிக்கல, இப்போ எடப்பாடி உங்களுக்கு பிடிக்கல, அவர் செயல்பாடு பிடிக்கல, நீங்க எந்த கட்சியிலையும் சேராம தனியாக உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்கல்ல, தனியாக நீங்க வந்து அந்த மக்களுக்கு நல்லது செய்யலாமே, ராஜினாமா பண்ணணும் அவசியமே இல்லையே. அப்போ உங்களுக்கு பதவி வெறியோடு சேர்ந்து
செல்வ செழிப்பாக நம்ம அதிகாரத்தில் இருக்கணுன்ற வெறி இருக்கு. அமைச்சராகவோ அல்லது பெரிய வாரிய தலைவர்களாகவோ எப்படியோ இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு வெறி இருக்கு, பண வெறி, பதவி வெறி. அந்த அடிப்படையில் உங்களுக்கு கிடைத்த பதவியை துச்சமா தூக்கி போடுறீங்க. 21 நாள்ல எம்எல்ஏ பதவியை தூக்கி போடுறாருன்னா ஆதாயம் இல்லாமல் தூக்கி போடுவாங்களா? அப்ப குதிரை பேரம் நடந்ததை இவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். தவளை தாம் வாயால கெடுன்ற மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இடி வந்து இறங்கி இருக்குல்ல, இடி இறங்கி இருக்கிற அந்த இடி அதிகாரிகள் அப்படியே யூட்டன் அடிச்சு இவங்க வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்களா? எப்போ போவாங்கன்னு நாட்டு மக்கள் ஆவலாக எதிர்பார்க்கிறார்கள். குறிப்பா ஆதவ் வீட்டுக்குள்ள போனோம். ஆதவ் வீட்டில் எதுவும் வச்சிருக்க மாட்டார், ரொம்ப தெளிவானவர். ஏற்கனவே அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா பலமுறை இடியால் சிக்கிய குடும்பம் தான் மார்ட்டின் குடும்பம். கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபாய் இடி அட்டாச்மெண்ட்ல முடக்கப்பட்ட சொத்தா இருக்கு. 1000 கோடிக்கு மேல. யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு 1000 கோடிக்கு எத்தனை சைபர்னு கேட்டா பல பேருக்கு தெரியாது. கோடிக்கு எத்தனை சைபர்னே தெரியாது, கணக்கு போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காசு ஒரு பொருட்டே கிடையாது. இந்த எம்எல்ஏக்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்ததா சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க. 5 வருஷம் அவங்க சம்பாதிக்கிற காசு எவ்வளவு இருக்கும்? மாசத்துக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்கினா கூட 100 கோடி எட்டணும்னா எத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வந்து எம்எல்ஏவா இருக்கணும்? 5 வருஷம் தான். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவுதான், செயல்பாடு சரியில்லைன்னு தூக்கி போட்டுருவாங்க. இப்பவே இவங்க 21 நாள் ராஜினாமா பண்ணிட்டாங்க. தொகுதி பக்கம் போனா ஓட ஓட விரட்ட போறாங்க. அதான் நடக்க போகுது. ஆக எடப்பாடியினுடைய உழைப்பு இருக்குல்ல, உண்மையிலேயே எடப்பாடி மீது நமக்கு மாறுபட்ட கருத்து இருந்தா கூட அவருடைய உழைப்பை வந்து உதாசீனப்படுத்தி விட்ட இந்த 4 பேரும், அதனால்தான் நான் சொன்னேன் நான் எந்த கட்சியிலும் இல்லைன்னு. இந்த 4 பேரும் கண்டிப்பாக மக்களால் திரும்பி இந்த மூஞ்ச வச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களை டெபாசிட் இழக்க வைக்க வேண்டியது அந்த தொகுதி மக்கள். உங்களுடைய பங்கு தான். இதே மாதிரி இன்னும் 10 பேர் வெயிட் பண்றானா ரிசைன் பண்றதுக்கு எம்எல்ஏக்கள். இவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மரியாதை தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா இவர்கள் ஜனநாயக அமைப்பையே சீர்குலைச்சிட்டாங்க. கேவலமான அசிங்க அரசியல், அருவருப்பான அரசியல். நீங்க தலைவாழ இலை போட்டு நான் நல்லது பண்றேன், நான் அதை பண்றேன், இதை பண்றேன்னு சொல்றாரு இல்லையா விஜய், எல்லாம் பண்றீங்க ரைட். ஆனால் இந்த அசிங்கத்தை எடுத்துட்டு வந்து நடுவில் வைக்கிறீங்கல்ல. அடுத்த கட்சியிலேருந்து அடுத்த உழைப்பு, இரட்டை இலையுடைய உழைப்பு, எடப்பாடியோட உழைப்பு. எடப்பாடி ஊர் ஊரா போனாரு. மதுராந்தகத்துக்கு பேச போயிருப்பார்ல, பெருந்துறைக்கு பேச போயிருப்பார்ல, அம்பாசமுத்திற்கு பேச போயிருப்பார்ல, பிரச்சாரம் பண்ண போயிருப்பார்ல. அடிப்படையில கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு தலைமை மீது பிடிக்கலன்னா தனியா தாங்க நிக்கணும் நீங்க. அதே என்ன ஜம்ப் பண்ணி அடுத்த கட்சிக்கு ஓடுறது அசிங்கமா இல்லையா? இப்படி சொன்னோம்னா ஆதவ் சொல்லுவார், ஓபிஎஸ் போனாரே. ஓபிஎஸ் எப்போ போனாரு? ஓபிஎஸ் விரட்டிட்டீங்க, தூக்கி தூர வீசிட்டீங்க. இனிமே கட்சிக்குள்ள சேர்க்கவே மாட்டேன்ட்டீங்க. கையெடுத்து தூக்குனாரு. தனியா வர, எனக்கு கட்சி பதவியே வேணாம், எனக்கு வெறும் உறுப்பினரா இருக்கேன், அதிமுக கடைத்துவ நிலை ஊழியரா இருக்கிறேன், நானு உறுப்பினரா இருக்கேன்னு சொல்லும் போது கூட எடப்பாடி சேர்க்க விரும்பல. தன் எதிர்காலம் பாதிக்கப்படுது, அரசியல் எதிர்காலம் என்பதனால் அவர் வேறு வழி இல்லாம திமுகவுக்கு போனார். இவங்கெல்லாம் அப்படியா? உங்கள்கிட்ட வந்தவங்க எல்லாம் சால்வை போட்டு வரவேற்கிறீங்க. ஆணவம் அதிகமா ஆடினீங்கன்னா ரொம்ப ஆட்டம், உடம்பு ஓவர் ஆட்டம் உடம்புக்கு ஆகாது அமைச்சர் அவர்களே. ஆதவ் 6 அடி வளர்ந்தவரே, இதெல்லாம் ஆகாது. ரொம்ப காலத்துக்கு ஆடாதீங்க. உங்க ஆட்டம் எவ்வளவு நாளைக்கு போகுதுன்னு மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அசிங்கமான நிலைமைக்கு போனீங்கன்னா மக்கள் வெகுண்ட. நீங்க போட்டீங்கல்ல ஒரு பதிவு, ஆதவ் ஒரு பதிவு போட்டாரு, ஜென்சி புரட்சி வெடிக்கணும் அப்படின்னு. இன்றைக்கு போற போக்க பார்த்தா இவங்க செயல்பாடுகள் பிடிக்காம மக்களே அங்கங்க போராட்டம் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க போல. அங்கங்க நடக்குது. யாருடைய செயல்பாடு பிடிக்காம? தாவேக்காவுடைய அசிங்க அரசியல் செயல்பாடு பிடிக்காம, அருவருப்பான செயல்பாடு பிடிக்காம செயல்பட ஆரம்பிப்பாங்க. இதை சரியாக அதிமுகவும் திமுகவும் பயன்படுத்தி கொள்ளுமா என்பதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். அவங்க முன்னாடி இப்போ இப்போதைக்கு 5 இடங்கள் இருக்கு. 5 இடங்கள் இப்போதைக்கு அதிமுகவுக்கு கிடைக்கலாம், திமுகவுக்கு கிடைக்கலாம், அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக. அல்லது இவங்க செயல்பாடு சரியில்லைன்னா மீண்டும் ஏதோ ஒரு பொய் வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தி அது 5லும் தாவேக்கா வெற்றி பெறலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியாது. இந்த 5 தானா, இது நீளுமா, இன்னும் பல பேர் வருவாங்களா? ஏன்னா இவருக்கு தேவை 15 பேர், இலக்கு 15 பேர் வந்துட்டா விசிகாவை கழட்டி விட்டுருவார், ஐயுஎம்எல்ல கழட்டி விட்டுருவார். அமைச்சரவை இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அமைச்சரவை மாற்றலாம். மாற்றினாலும் விசிகாவில் ஒன்றும் பண்ண முடியாது. கம்யூனிஸ்டுகள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவாங்க. காங்கிரஸ் அதே நிலைப்பாடு தான், திருச்சங்க சொர்க்க நிலைமை தான். காங்கிரஸ் வளருவதை ஒன்றிய அரசாங்கம் ஒத்துக்காது.
அமைச்சரவை கொடுத்ததுக்கு ஏதோ ஒரு உள்ளடி காரணம் இருக்கும். தொடர்ந்து அவர் இவங்களோட சேர்றாங்கன்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால 15 இடங்களை நம்ம எடுக்கணுன்றது தான் இந்த காய் நகர்த்தலுடைய அடுத்த கட்ட நகர்வு. இப்போ 5 பேரை பிடிச்சிட்டாங்க, 4 பேரை பிரிச்சுட்டாங்க. மேலும் இருக்கிற 11 பேரை பிடிப்பதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்கான பேரம் நடந்துகிட்டு இருக்கு. விலை பேசப்பட்டு வருகிறது. இதெல்லாம் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும். ஆனா இந்த யார் எந்த எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு கட்சி தாவனாலோ அந்த எம்எல்ஏக்களுடைய தொகுதிகளில் மறு வாக்குப்பதிவு நடக்கும்போது மீண்டும் மீண்டும் சொல்றேன், உங்க தொகுதி மக்கள் உண்மையிலே நேர்மையாளராக இருந்தால் யாருக்குன்னா ஓட்டு போடுங்க. ஆனா இவர்களுக்கு மட்டும் ஓட்டு போடாது. யாருன்னா ரிசைன் பண்ணிட்டு தாவிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எம்எல்ஏக்களுக்கு மட்டும் ஓட்டே போடாதீங்க. நீங்க அதிமுகவுக்கு போடுங்க, இரட்டலை போடுங்க, உதயசூரனுக்கு போடுங்க, அல்லது சீமான், எங்க அண்ணன் சீமானுக்கு போடுங்க, சுயேட்சைகளுக்கு கூட போடுங்க. ஆனால் இந்த பச்சுவந்திகளுக்கு போடாதீங்க. இவங்க பச்சுவந்திகள், கலர் மாறிட்டாங்க டக்குன்னு. ஆனா அதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க, அம்மாவின் ஆட்சியை பார்க்குறோன்னு. உண்மையிலேயே அவங்க இருந்திருந்தாங்கன்னா, அந்த அம்மாலாம் இருந்தால் இதுங்கெல்லாம் நிமிந்து கூட பார்க்காதுங்க. அப்படியே நம்ம அன்புமணி சொல்ற மாதிரி தான் டயர் கடியிலேயே தான் இருந்தாங்க. அதனால தான் ஜெயலலிதாவை ரொம்ப கான்ஃபிடண்டாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனிவே, இந்த கூத்துக்களின் எவ்வளவு நேரத்துக்கு போகும், எவ்வளவு நேரம் தள்ளும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அரசியல் சித்து விளையாட்டுகள் ரொம்ப தீவிரமாக நடக்குது. இது அத்தனையும் மேலேருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதான் ஒன்றிய அரசாங்கம். நீங்க நினைப்பீங்க ஏதோ கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் நேர்மையான நிகழ்வுகளுக்கும் யாரோ மனிதர்கள் தான் வருவாங்க. எல்லா இடையூறுகளுக்கும் ஏதோ ஒரு மனுஷன் தான் வருவான். அது அவரவர் செய்கையை பொறுத்து இருக்கிறது. இப்போ சபாநாயகர் செய்கைக்கு என்ன எதிர்வினை வரப்போகுதுன்றதை பொறுத்து இருப்போம். கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.